RTBF அப்படின்னு சொல்கிற ஒரு சேனல் இருக்குது. இந்த RTBF உக்ரைனில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சேனல். அவங்களுடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது? த பர்சனல் கிரைசிஸ் ஆஃப் உக்ரைன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கிரைசிஸ் உச்சமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலேயும் ரஷ்யாவுக்கு எதிராக போராடுறதுக்கு அங்கேருந்து அங்கே நிறைய மனிதர்களை கொண்டு வருவது, அப்படி கொண்டு வந்த மனிதர்களுக்கு தேவையான இடம், அங்கே சாப்பாடு இதெல்லாம் போடுவது அப்படிங்கிறதும், உதவிகள் கிடைப்பதற்கு ஏற்படக்கூடிய தாமதம், ரஷ்யாவினுடைய அந்த ஃபோர்ஸ் பெரிய அளவில் முன்னேறுவது அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இப்போ உக்ரைனில் பர்சனல் கிரைசிஸ் அப்படிங்கிறது, அதுவும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய அந்த பர்சனல் கிரைசிஸ் அப்படிங்கிறது பீக்கில் இருக்குது, இன் இட்ஸ் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தருணம் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை உக்ரைன் அவங்க நினைக்கும் இடங்களை விட கூடுதலான இடங்களை இழக்க நேரிடும். ரஷ்யாவினுடைய எதிர்பார்ப்பு இந்த வருட முடிவுக்குள்ளே 7 லட்சம் இராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வருவது தான். இப்போ 5,80,000 இராணுவ வீரர்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அப்போ 7 லட்சம் இராணுவ வீரர்கள் உள்ளே வந்துட்டாங்க, ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உக்ரைனை யார் பாதுகாப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. பொதுவாக ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போதே உக்ரைன் ஒரு கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுப்பாங்கல்ல விக்கி, அதை இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. கவுண்டர் ஒஃபென்சிவ் சின்ன சின்ன ஏரியாவில் ஒரு அடி பின்னாடி போனால் 3 அடி ரஷ்யாவினுடைய படை முன்னோக்கி வருகிறது அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய தகவல். ஆனால் எப்போதுமே ரஷ்யா ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இங்கே ஒரு பெரிய நான் சொல்லக்கூடிய விஷயமா இல்லை. ஆனால் ரஷ்யாவிலையும் பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால் அவங்களுடைய வங்கி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 22 ட்ரோனை வச்சு அட்டாக் நடத்தியிருக்காங்க ரஷ்யா. இந்த 22 ட்ரோனில் 20 ட்ரோனை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. ஆனால் அடுத்த பக்கத்தில் உக்ரைன்லேருந்து வந்த செய்திகள் என்னென்னா, ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக் காரணமாக நிறைய பவர் கிரிட்டை உக்ரைன் இழந்து விட்டது. கிட்டத்தட்ட 68,000 மனிதர்கள் ஒரு ஏரியாவிலும் 30,000 மனிதர்கள் இன்னொரு ஏரியாவிலும் கரண்ட் இல்லாமல் அன்றைக்கி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் கிரிட்டில் அடிக்கிறது அப்படிங்கிறது ரஷ்யா எப்போதுமே செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இது அஸ் யூஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இருந்தாலும் உக்ரைன் பக்கமாக இன்றைக்கி கொண்டாட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. கிரீமியாவில் ஒரு முக்கியமான இடத்தை ATACMS அந்த மிசைலை வச்சு யார் அடிக்கிறாங்க? உக்ரைன் அடிக்கிறாங்க. உக்ரைன் அடித்தது மட்டும் கிடையாது, அதை தடுப்பதற்கு ரஷ்யாவால் முடியலை அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ விதமான ஒரு ஃபால்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அது ATACMS உள்ளே அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி உக்ரைன் அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவங்களுடைய ஒரு சந்தோஷம் இப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, உக்ரைனுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரோனுடைய என்ஜினை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கு. 2 ட்ரோன், ஒன்று சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய ட்ரோனும், இன்னொன்று சி ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலில் ட்ரோன் அப்படிங்கிறதும் இவங்க கையில் மாட்டிருச்சான். ஸோ ரஷ்யாவின் கையில் மாட்டியிருக்கக்கூடிய இந்த 2 ட்ரோனை வச்சு அதில் மோட்டார், அதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ் இதெல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து உக்ரைனுக்கு எதிரான இன்னொரு படை இல்லாட்டி உக்ரைனுடைய படையை முடக்குவதற்கான ஐடியா அப்படிங்கிறது ஒருவேளை ரஷ்யாவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக மாறி இருக்கின்றன. இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ரஷ்யாவால் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரஷ்யாவுக்கு உதவுறதுக்கு ஈரானும் தயாராக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ கிவ் ரீஜனில் தான் ரஷ்யாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது, பவர் கிரிட் அந்த அட்டாக் அப்படிங்கிறது கூடுதலாக இருந்தது அப்படின்னும், உக்ரைனுடைய தலைநகரத்தையும் மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த 22 ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதில் 20 ட்ரோன்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்கல்ல. அப்போ ரஷ்யா திரும்ப ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க இன்றைக்கி எக்ஸ் தளத்தில், 22 ட்ரோனில் 20 ட்ரோனை அழிச்சிட்டிங்க அப்படின்னா ஏன் 1 லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் பவர் இல்லாமல் அங்கே இருந்தாங்க, 3 ஏரியாக்களில் பவரே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, 4-5 ஏரியாக்களில் பவர் விட்டு வருதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எத்தனை ட்ரோன் அங்கே தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் பக்கம் இருந்து வருமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எமர்ஜென்சி சர்வீஸ் தான். இந்த எமர்ஜென்சி சர்வீஸ் அப்படிங்கிறது நேற்று உக்ரைனில் பல ஏரியாக்களில் ஆக்டிவேட் செய்யப்பட்டதாகவும், அதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் எல்லாருமே பேனிக் மோடில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரி, உக்ரைனில் நிறைய ஊழல் நடந்ததே விக்கி, நிறைய பேர் ஆட்சி மாற்றத்திலிருந்து அவங்களுடைய அந்த பதவியிலிருந்துலாம் நீக்கினார்களே, ரஷ்யாவில் அதே மாதிரி ஊழல் நடந்திருந்ததா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பக்கத்தில் இருந்து நிறைய ஊழல் அந்த குற்றச்சாட்டுகள் வெளியானது. அப்படி வெளியான அந்த ஊழல் குற்றச்சாட்டில்
யாரெல்லாம் பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறார்களோ இல்லை யாரெல்லாம் அவங்க வந்து இவங்க ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்களோ எல்லாமே பெரிய தலைகள். அப்படி குற்றம் சுமத்தின அவர்களெல்லாம் உயிரோடு இருக்கும்போது யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்களோ அவங்கெல்லாம் மர்மமான முறையில் உயிரிழந்தார்கள் என்பது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன செய்தி. இப்போ அதே மாதிரி டெப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெனரல் திமித்ரி பல்ககோவ் அப்படிங்கிறவர் கரப்ஷன் சார்ஜில் உள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார். கரப்ஷன் எல்லா இடத்திலும் இருக்குது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்க் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு உக்ரைனுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. அதுவும் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஆக்சலரேட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எங்கள் ஊரில் இன்ஃப்ளேஷன்லாம் இல்லை, நாங்கள் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாலும் அது உண்மை கிடையாது. ரஷ்யாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப கூடுதலாக மாறிட்டு இருக்கு. ரொம்ப ஆக்சலரேட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அந்த டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைன் என்ன சொல்ல வராங்க? பாருங்களேன், ரஷ்யாவில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, இனி ரஷ்யாவால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க சொல்ல வராங்க. ரஷ்யா மற்றும் துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லாவோஸில் வச்சு பேசிக்கொள்ள போகிறார்கள் என்கிற தகவலும், அது கூடவே சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், மறுபடியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 2 நாட்டு ஃபாரின் மினிஸ்டரும் பேசிக்கொள்வார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட, ரஷ்யா ரொம்ப பெரிய அளவில் எதிர்த்த ரஷ்யாவினுடைய அசட்ஸை விற்று அந்த வாடகையை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய பிளான் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம். கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான அந்த ப்ராஃபிட், அந்த அசட்ஸில் கிடைச்ச அந்த ப்ராஃபிட்டை எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்து வச்சுக்கோங்கப்பா, உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட், அதை வாங்கி கொடுத்த எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அதில் ஷேர் எடுத்து 2 நாடுகளும் எடுத்திருக்கிறார்கள். ஸோ உக்ரைன் இந்த மாதிரி அசட்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியம் என்னுடைய அசட்ஸ் எடுத்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹங்கேரியினுடைய ஒரு கேம் அதுதான் இந்த ஹங்கேரி ஒர்பன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ரஷ்யாவுக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே இருந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபண்ட் உக்ரைனுக்கு போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்பன் அவர்கள் தான். இப்போ இந்த ஹங்கேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு மாதங்களில் எங்களுக்கு ஆயில் கிரைசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னையா சொல்கிற, உனக்கு ஆயில் கிரைசிஸ் வரப்போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம், ரஷ்யாவினுடைய ஆயில் வர்றதுக்கு உக்ரைனுடைய தடை காரணமாக எங்கள் நாட்டுக்குள்ளே ஆயில் வரமாட்டுக்கு, கச்சா எண்ணெய் வரமாட்டுக்கு, எனவே நாங்கள் இதை பற்றி உக்ரைன்கிட்ட பேச போகிறோம், எங்களுக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்குது ஹங்கேரி. ஹங்கேரி இதை சாதிச்சு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ரஷ்யாவினுடைய ஆயில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஃப்ளோ ஆகும். ஆல்ரெடி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், சில நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க, சில நாடுகள் பிளாக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சில்வர்லேருந்து எல்லாமே இறக்குமதி செய்வது ரஷ்யாவிடம் இருந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சில பல தடைகள் காரணமாக பெரிய அளவில் ரஷ்யாவால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை. அப்போ ஹங்கேரி ஒரு மாறுவேடத்தை போட்டுட்டு, பாரு எங்களுக்கு ஆயில் கிரைசிஸ் வரப்போகுது, எங்களுக்கு ஆயில் வேணும், கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் போடப்பட்டு இருக்கும் இந்த தடையெல்லாம் என்ன செய்யணும், உடனடியாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் உக்ரைன்ட்ட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஒரு நேவி ரிசர்ச் வெசல் அப்படிங்கிறது ஃபின்லாண்டினுடைய டெரிட்டரிஸுக்குள்ளே, வாட்டர் டெரிட்டரிஸுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபின்லாண்ட் அரசாங்கம் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அதை இன்னைக்கு ரஷ்யா என்ன உறுதியாக சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. அலஸ்காவில் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய பாம்போஸ் விமானங்களை அமெரிக்காவினுடைய விமானப்படை திருப்பி அனுப்பியது அப்படிங்கிறத இன்னைக்கு ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்காங்க. செக் குடியரசில் 2024 மட்டுமே பல முறை ஹைபிரிட் ஆப்ரேஷனை நடத்தியிருக்காங்க ரஷ்யா என்கிற தகவலை செக் அரசாங்கம் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து எங்கள் கண்ணிலேயே குத்த பார்த்திருக்கே ரஷ்யா அப்படின்னு சொல்லி செக் குடியரசு ஒரு பெரிய டீட்டெயில்டான டிராஃப்டை வெளியில் விட்டுருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஹைபிரிட் ஆப்ரேஷனுக்குள்ள செக் நாட்டுக்குள்ளே ஏற்பட்ட பல பிரச்சனைக்கு யாரோ ஒரு நபர் காரணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஷ்யாவினுடைய பெயர் அடிபட்டு இருக்கு. ரஷ்யா இன்னைக்கு பிளேவுட் யூஏவி அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்தி உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி அதை மேப்பிங் பண்ணுறதுக்காக பிளேவுட் யூஏவியை பயன்படுத்தியிருக்கிறார்கள், ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ட்ரோனை கூட இப்போ ரஷ்யா பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிரான மேப்பிங்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஆம்னஸ்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய பகுதிகள் இருக்குல்ல, அதில் நிறைய லேண்ட்மைன்ஸ் இருக்குது. அந்த லேண்ட்மைன்ஸ் வார் கிரைமுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு காரணமாக மாறி இருப்பதால் ரஷ்யாவுக்கு எதிராக இதை வச்சே நம்மளால் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியும். உடனடியாக அந்த லேண்ட்மைன்ஸ்லாம் எங்கே இருக்குது, அது ரஷ்யா எவ்வளோ வார் கிரைம் செஞ்சுருக்காங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்குள்ளே நம்ம அதெல்லாம் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பர்த் ரேட்டினுடைய கம்மி தான்.
பொதுவாக ஒரு பர்த் ரேட் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் கம்மியாகுது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய ஃபியூச்சருக்கே அது பாதிப்பு. ஜப்பானில் பர்த் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இனி ஜப்பானியர்கள் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது ரஷ்யாவிலும் பர்த் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. இது ரஷ்யாவினுடைய எதிர்காலத்துக்கு பெரிய ஒரு சிக்கலாக மாறும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா முக்கியமான ஒரு செய்தியுடன் முடிக்கிறேன். எஸ்தோனியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஷ்யா 2024 மட்டும் கிடையாது, 2025ஐயும் தாண்டி ரஷ்யாவால் யுத்தம் செய்ய முடியும். அதற்கான ரிசோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இதோ அதனுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லி எஸ்தோனியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் வார்ன் பண்ணியிருக்கு. அப்படின்னா யுத்தம் 2024 நிற்காதாப்பா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் இந்த யுத்தம் நிற்காதாப்பா அப்படின்னு கேட்டவங்களுக்கு யுத்தம் செய்வதற்கான கேப்பபிலிட்டி ரஷ்யாட்ட இருக்குது அப்படிங்கிற உண்மை வெளியாகி இருக்கிறது. ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.